ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா லேப் ரிப்போர்ட்டை வந்து வாங்கிட்டு நேராக நம்மளுடைய இலக்கியாவை தான் அங்கே வந்து பார்க்க வராங்க. நம்முடைய இலக்கியாவை பார்த்தீங்கன்னா தனியாக கூட்டிகிட்டு போய் அந்த ரிப்போர்ட்டை வந்து காட்டினது நம்முடைய இலக்கியா வந்து படித்து பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஒரு பக்கம் நம்முடைய கௌதம் சார் பயங்கரமாக வந்து டென்ஷனாக இருந்து இருக்காங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அந்த லேப் ரிப்போர்ட்டை வந்து பார்த்தது என்ன கௌதம் அவள் வந்து பாய்சன் குடிக்கலன்னு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தானே வந்திருக்கு. அவள் வந்து நம்மளை வந்து நல்லா வந்து ஏமாற்றி ஃபூலிஷ் பண்ணியிருக்கா. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அவளுக்கான தண்டனையை வந்து கொடுத்தே ஆகணும். இல்லைக்கா இவளை வந்து நம்பி நம்ம வந்து திருந்துவான்ட்டு கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து அத்தையும் கார்த்தியும் வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம இந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தால் இவள் வந்து நம்மளுக்கு எதிராகவே வந்து வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காளே. இவளால் என்ன பண்ணுறது, இவெல்லாம் வந்து பொண்ணு ஜென்மமே இல்லை, இவெல்லாம் திறந்தவும் மாட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து கௌதம் கிட்ட சொல்கிறாங்க. கௌதமும் பார்த்தீங்கன்னா நான் அதுதான் இலக்கியா உண்மை, அவள் வந்து திருந்த மாட்டா, இனிமேல் வந்து கார்த்திக் வந்து அவள் வந்து தேவையில்லை, இவளை வந்து எத்தனை நாளைக்கு தான் வந்து திருந்துவான்னு வந்து வெளியே விட்டு பார்க்குறது, இவள் வந்து மேலும் மேலும் வந்து நம்மளை வந்து நம்ம வச்சு முட்டாளாக்கியிருக்காளே தவிர அவள் வந்து திருந்தினப்பா ஒரு துளிக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து அவள் வந்து திருந்தலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருங்க கௌதம், அவள் வந்து நம்மளே வந்து ஏமாற்றி கண்மூடித்தனமாக வந்து இருக்க வச்சிருக்கால, அவளை வந்து சும்மா வந்து விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து ஜானிகாத்த மேலே என் மேலே வந்து பாசம் வச்சுருந்தாங்க, ஆனால் அவங்க வந்து இவளை கூட்டுவார்னு சொன்னது என் மேலே வந்து வெறுப்பை மட்டும் தான் காட்டுறா. அதுக்கான காரணம் வந்து இவ தானே, இவளை வந்து சும்மாவே வந்து விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வந்து போகிறாங்க. நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வந்து நிற்கிறாங்க. சரி மாமா பொண்ணோட வாழ்க்கை வந்து என்ன ஆனாலும் வந்து அது இலக்கியாவை பார்த்துட்டும் நம்ம வந்து தலையிடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம இலக்கியா வந்து உள்ள கதுவான் நுழையிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணி வந்து என்ன தான் வந்து பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நான் வந்து எப்படியாவது வந்து இந்த இலக்கியா மட்டும் ஒரு திரும்ப வரப்போ நான் வந்து என்னுடைய புகுந்து வீட்டுக்கு மட்டும் போயிட்டுனா ஏன் நான் வந்து சந்தோஷமாக மறுபடியும் நான் நினச்ச பணக்கார வாழ்க்கையை வந்து வாழ்வேன். என்னை வந்து அந்த கார்த்தி வந்து வேணான்னு சொன்னால அவனெல்லாம் வந்து ஓட விரட்டணும் இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கு போன முதல் வேலையாக வந்து இந்த இலக்கியாவை தான் வந்து நான் வந்து வீட்டை விட்டு துரத்த போகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. நம்ம இலக்கியா வந்து கதவு திறந்ததும் பார்த்தீங்கன்னா எங்கே கேட்டுட்டாலோ அப்படின்ற ஒரு ஷாக்கில் வந்து இருக்காங்க. உங்களுக்கு கொடுத்த ஷாக் வந்து இது மட்டும் பார்த்தாதுங்க, இதுக்கு மேலேயே வந்து நம்முடைய இலக்கியா வந்து கண்டிப்பாக வந்து ஷாக் கொடுத்தே ஆகணுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கோபமாக வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா என்ன இலக்கியா போகலாமா அப்படின்றது சின்னமணி இந்த அஞ்சலியை வந்து கேட்டதுக்கு அங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் இந்த குளுக்கோஸ் சேர்த்துவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து தள்ளி விட்டு இதெல்லாம் இன்னும் இலக்கியா எதுக்காக அதெல்லாம் வந்து தள்ளி விட்றா அப்படின்ற மாதிரி கேட்குறது. ஏன்டி நீ பண்ண காரியத்துக்கு உன்னை வந்து சும்மா விட்டதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு வந்து வாங்குறாங்க. சிந்தாமணி பார்த்தீங்கன்னா எதுக்கு அவளை வந்து அடிக்கிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் என்னது எதுக்கு அடிக்கிறது தெரியல, ரெண்டு பேரும் பிளான் போட்டு தானே எங்களை வந்து ரெண்டு பேருமே வந்து முட்டாளாக்கிருக்கியே என்ன உங்க கௌதமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இலக்கியா வந்து அந்த நேரத்தில் வந்து பத்ரகாளியாக வந்து மாரணத்தை வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கான வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் இருக்க போகுதுன்னா சும்மா ஆக்ஷனு மட்டும் வந்து வேறு லெவலாக வந்து இருக்க போகுதுன்னு தாங்க சொல்ல முடியும். இந்த நம்ம இலக்கியாவுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சுன்றது தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் வந்து பேதன் வந்து முழிக்கிறது வந்து சும்மா சிறப்பாக வந்து இருக்குதுங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.